ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கிங் வித் வைஷு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிதமான சூட்டில் நல்லா ஜூஸியாக மொறுமொறுன்னு, அதே சமயம் உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாக ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. எத்தனை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஜாங்கிரி பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் மற்ற எல்லா ஸ்வீட்டும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஊற வச்சு அரைச்சி பிழிஞ்சு சுகர் சிரப்பில் போட்டால் முடிஞ்சு போச்சு. இதுக்கு இந்த கம்பி பதம் கலர்றது அந்த மாதிரி எந்த டிஃபிகல்ட்டி லெவலும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாங்கிரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு 1 கப் உளுந்து, முழு உளுந்து எடுத்திருக்கேன். 1.5 கப் சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ, அப்புறம் ஆரஞ்சு ஃபுட் கலர். இது தவிர்த்து ஒரு சின்ன லெமன் வெஜ் சேர்த்துக்க போகிறோம். அது எதுக்கு சேர்க்குறோம் அப்படிங்கிறத நான் செய்கிறப்ப சொல்கிறேன். அப்புறமா பொரிக்கிறதுக்கு எண்ணெய். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் இது ஊறணும். இப்போ 1.5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடைச்சா இது அழகாக நமக்கு ஈஸியாக நம்ம கையிலேயே நம்ம உடைக்க வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். யூஸ்வலி வடைக்கு ஆர் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வடிகட்டிட்டோன்னா தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா விட மாட்டோம். தேவையான அளவு கரெக்டாக விட்டுப்போம். இல்லைனா எக்ஸ்ட்ரா ஆகி ரொம்ப ஓட ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டிட்டு இப்போது இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோடையே நம்ம இந்த ஆரஞ்சு ஃபுட் கலரும் சேர்த்து நம்ம இதை அரைக்கலாம். அப்பப்போ தண்ணி விட்டு விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அரைச்சதை ஒரு பேக் மாதிரி பண்ணி போட போகிறோம். அது வச்சு தான் நம்ம புழிய போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டால் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன், ஒரு ரப்பர் பேண்ட், அப்புறம் இந்த அரைச்சதை போட போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் இந்த ஜிப்லாக் கவரை நான் உள்ளே போட்டுட்டு இதில் நான் இந்த மாவை சேர்த்துக்கிறேன். இந்த மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிடிச்சு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நீங்கள் கயிறு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். இது ஆக்சுவலி நீங்கள் கோன் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் இது ரொம்ப சிம்பிளஸ்ட் வே. ஸோ அதனால் நான் இப்படி பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம கட்டி கையில் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஜாங்கிரி பண்ணுறப்ப இந்த கார்னர் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பிழிஞ்சிடலாம். ஸோ இதை நம்ம ரெடியாக தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்து சுகர் சிரப் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் சர்க்கரை, ஏலக்காய் தூள், அப்புறம் குங்குமப்பூ, இது 3 சேர்த்துடலாம். இதோடையே இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி அதுக்கப்புறம் நல்லா கொதி திக்காகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். ஜாங்கிரிக்கு மெயினே டைமிங் தான். அதாவது ஜாங்கிரி நம்ம பொரிச்சு எடுத்த உடனே சூடாக இருக்கிற சுகர் சிரப்பில் போடணும். ஸோ அதுதான் இதில் மெயின். அப்போ தான் ஜாங்கிரி நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி அரைச்சி கோன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் சிரப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா ஜாங்கிரி பொரிச்சு எடுத்தோடனே போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் டைமிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப் நல்லா கொதிச்சிருக்கு. இது கம்பி பதம் அளவுக்கு போக வேண்டாம். ஜஸ்ட் பிசுன்னு தான் ஸ்டிக்கியாக இருந்துட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு லெமன் வெஜ் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் பீஸ் எதுக்கு சேர்க்குறோன்னு சொன்னால் சுகர் ஆற ஆற இந்த சிரப் ஒரு மாதிரி திக்காயிடும். வெள்ளை கலரில் ஒரு மாதிரி திக்காயிடும். ஸோ அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த லெமன் வெஜ். ஸோ இது போடுறதுனால அந்த சக்கரை பாகு மாதிரியே இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த லெமன் வெஜ் போடுறோம்.
ஸோ இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜாங்கிரி பொரித்து இந்த சூடான சிரப்பில் சேர்க்க போகிறோம். ஒரு வைடான கடாய் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம யூஸ்வலாக ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக எவ்வளோ எண்ணெய் விடுவோமோ அவ்வளோ எண்ணெய் விட்டால் போதும். டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நிறைய எண்ணெய் தேவை கிடையாது இதுக்கு. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போது நம்ம ஜாங்கிரி புழிஞ்சிடலாம். ஸோ நான் இந்த கோனில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் புழிய ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்கில் சரியாக வராது, எனக்குமே ஒழுங்காக வரலை. போக போக உங்களுக்கு அழகாக வர ஆரம்பிச்சிடும். சரியாக வரலைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சர்க்கிள் மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் டக்குன்னு ஒரு மாதிரி கரிஞ்சிடும். ஸோ மீடியம் ஹீட்டில் இந்த உளுந்து வேகிற அளவுக்கு நம்ம வச்சுருக்கணும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமே வேகும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஹீட் வச்சுக்காதீங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாங்கிரி நல்லா வெந்திருக்கு 2 சைடும். ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட போகிறோம். இந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டு நம்ம 2 சைடும் ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு வச்சுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி அந்த கோனில் இருக்கிற பேலன்ஸ் ஜாங்கிரி எல்லாமும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட யம்மியான ஜூஸியான அதே சமயம் ஒரு கிறிஸ்போட கரெக்டான ஸ்வீட்டில் சூடான ஜாங்கிரி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதையா இவ்வளோ கஷ்டம்னு நினச்சோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு சிம்பிளான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டேக் கேர். பை.